இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எங்கே போகலாமா? மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த இடத்துக்கு. அதாவது எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தின்படி அது பரலோகமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அதுக்கு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அனுப்பி அனுப்பலாம். அந்த திரை கிழித்திருக்கிற எந்த திரை தடையாக இருந்த கிருபாசனத்து அண்டையில் போகிறதற்கு தடையாக இருந்தது என்னது? ஒரு திரைச்சீலை. அந்த திரைச்சீலை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மாமிசமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அந்த மாமிசத்தை பிதாவாகிய அவருடைய குமாரன் அளித்து திரைச்சீலை கிழித்து நம்ம அதான் திரைச்சீலை என்னது? இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழே என்னதான் கிழியப்பட்டது. அப்படி நம்ம பார்த்துட்டு வருவோம். எந்த திரைச்சீலை அப்படின்னா அந்த விசுவாசத்தில் நம்ம எங்கே போகிறோம்? அதாவது கிருபாசனத்து அண்டைக்கு நம்ம போகிறோம். எப்போ இயேசு கிறிஸ்து நான் அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அவருடைய சாயல் எனக்குள்ளால பூரணப்படும் பொழுது, நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அதாவது பரலோகம் என்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு நான் தகுதியுள்ள பாத்திரமாக மாறுகிறேன்.